நம் நாட்டுடன் எல்லையில் வங்கதேசம் தொடர்ந்து மோதி வருகிறது. அதே வேளையில் அந்த நாடு பாகிஸ்தானோடு நெருக்கம் காட்டி வருகிறது. இதன் அடுத்த கட்டமாக பாகிஸ்தான், சீனா இணைந்து தயாரித்த F-17 ரக தண்டர் போர் விமானங்களை வாங்க வங்கதேசம் விருப்பம் தெரிவித்துள்ளது. இதுவும் நம் நாட்டுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தில் நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அரசு அமைந்ததிலிருந்தே நம் நாட்டுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையேயான உறவில் விரிசல் விழுந்திருக்கிறது. முகமது யூனுஸ் மற்றும் அவரது இடைக்கால அரசில் இருப்பவர்கள் நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அதற்கு காரணம். இந்து உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது தாக்குதல்கள் வங்கதேசத்தில் அரங்கேறி வருகிறது. இதனை இடைக்கால அரசு கண்டுகொள்ளாமலே உள்ளது. மேலும் மத அடிப்படைவாதிகளை வைத்து சமூக வலைதளங்களில் நம் நாட்டுக்கு எதிராக கருத்துக்களை உதிர்த்து வருகிறது. அதேபோல பாகிஸ்தானோடு சேர்ந்து நம் நாட்டுக்கு எதிரான செயல்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது அந்த அரசு. இதனால் இரண்டு நாட்டுக்கும் இடையேயான உறவு என்பது தற்போது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் வங்கதேசத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு படை அதிகாரிகள் பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கின்றனர். வங்கதேசத்தின் ஆயுதப்படை பிரிவின் முதன்மை அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் S.M. கமருல் ஹசன் தலைமையிலான குழுவினர் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் சென்றிருக்கின்றனர். இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் விமானப்படை தலைமை அதிகாரி மார்ஷல் ஜாகிர் அகமது பாபர் சித்துவை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு இடையேயான பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துவது பற்றி விவாதிக்கப்பட்டது. அதேபோல ராணுவ உறவுகளை வலுப்படுத்துவது பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பாகிஸ்தான், சீனா கூட்டு முயற்சியில் தயாரிக்கப்பட்ட JF-17 தண்டர் போர் விமானத்தை வாங்க வங்கதேசம் ஆர்வம் காட்டியது. வங்கதேசம் தற்போது F-7 மற்றும் MiG-29 ரக போர் விமானங்களை பயன்படுத்திக் கொண்டுள்ளது. இந்த விமானங்களை பராமரிப்பதற்கு அதிக செலவு பிடிக்கிறது. இதனால் புதியதாக JF-17 ரக போர் விமானங்களை வாங்க வங்கதேசம் இன்ட்ரெஸ்ட் காட்டுகிறது. பாகிஸ்தான், சீனா கூட்டு முயற்சியில் தயாரிக்கப்பட்ட இந்த JF-17 ரக போர் விமானம் ஒரு 4ஆம் தலைமுறை விமானம். சிங்கிள் என்ஜின் கொண்ட இலகு ரக விமானமாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தை பயன்படுத்தி இடைமறித்து தாக்க முடியும். தரைவழி தாக்குதல், கப்பல் மீதான தாக்குதல், வான்வெளியில் உளவு பார்த்தல் உள்ளிட்ட பணிகளை செய்ய முடியும். இந்த விமானம் மாக் 1.6 வேகத்தில் செல்லக்கூடியது. பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்த விமானம்தான் நவீன விமானமாக உள்ளது. இதனால்தான் வங்கதேசம் JF-17 ரக போர் விமானங்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகிறது. இது இந்தியாவுக்கு சிக்கலாகவே பார்க்கப்படுகிறது. நம் நாட்டில் ரஃபேல் என்னும் 4.5 ஜெனரேஷன் போர் விமானம் உள்ளது. இந்த விமானம் JF-17 ரக விமானத்தை விட நவீனத்துவமானது. இருப்பினும் கூட வங்கதேசத்தின் இந்த முடிவு என்பது நம் நாட்டுக்கு எல்லையில் பிரச்சனையை எப்போது வேண்டுமானாலும் ஏற்படுத்தலாம் என்கிறார்கள் சர்வதேச அரசியலை உன்னிப்பாக கவனிக்கும் நிபுணர்கள்.